ரீசெண்டா கேரளால பாத்தீங்கன்னா, மூளையை தின்னும் அமீபா பாதிப்பானது பரவிட்டு இருக்குங்க. கேரளா மாநிலத்துல திருவனந்தபுரம், வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம் இந்த பகுதியிலலாம் அமீபா வந்து அதிகமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த அமீபானா என்ன? இது எப்படி உருவாகுது? இது நம்ம உடம்புல இருக்கா இல்லையான்னு எந்த மாதிரியான சிம்டம் வச்சு தெரிஞ்சுக்கலாம்? முக்கியமா இந்த அமீபா தொற்று நம்ம உடம்புக்கு வராம இருக்க எந்த மாதிரியான பிரிவென்டிவ் மெத்தட்லாம் எடுக்கலாம்? இத பத்திலாம் டீட்டெயிலா டாக்டர் ஸ்ரீவித்யா நமக்கு அனுப்பியிருக்காங்க. வாங்க போய் கேட்கலாம். Hello, I am Dr. Srividya, neurologist at Rela Hospitals. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிறது பிரைமரி அமீபிக் மெனிங்கோஎன்கெஃபலைட்டிஸ்ங்கிற நோயை பற்றி தான். இதை காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் பேர் நேக்லீரியா ஃபவுலேரி. இந்த நேக்லீரியா ஃபவுலேரிங்கிறது அமீபாவினுடைய ஒரு வகை. இப்போ ஏன் இதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஆஃப்லேட் இந்த நோயினுடைய கேசஸ் அதிகரிச்சிட்டு இருக்குது. இது எப்படி வரும் அப்படின்னா, தண்ணி மூலமா தான் பரவும். தண்ணினா தண்ணி குடிக்கிறது மூலமா கிடையாது. மெயினா குளங்கள்ல, ஸ்விம்மிங் பூல்ஸ்ல, குட்டைகள்ல, ஆத்துல இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் குளிக்கும் போது மூக்கின் வழியா இந்த தண்ணி உள்ள போகும்போது இட் கேன் ரீச் த பிரெயின். ஸோ மூக்குக்கும் பிரெயினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன போனி பிளேட் தான் கிரிப்ரிஃபார்ம் பிளேட்னு சொல்லுவோம். இந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட்ல சின்ன சின்னதா ஓட்டைகள் இருக்கும். ஜென்ரலாவே யங்கா இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் வயது குறைவா இருக்கிறவங்களுக்கு இந்த பிளேட் வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ தட்ஸ் வை அவங்களுக்கு ஹோல்ஸ் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அதனால பிரெயினுக்கும் நோஸுக்குமான கம்யூனிகேஷன் இன்னும் இன்டாக்டா இருக்கும். அப்ப அதனால தான் இவங்களுக்கு இந்த நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தி. யாருக்கு வேணாலும் வரலாம், இருந்தாலும் யங்கா இருக்கிறவங்களை அதை ஜாஸ்தியா அஃபெக்ட் பண்ணும். ரைட்டா? சோ இந்த அமீபா வந்து மூக்கு மூலமா உள்ள போய் ஆல்ஃபாக்டரி நர்வ்னு சொல்லி அந்த மூக்கின்கான நரம்பு, அதாவது ஸ்மெல் சென்சேஷன் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நரம்பு மூலமா உள்ள போய் அது பிரெயினை ரீச் பண்ணும். பிரெயினை ரீச் பண்ண பிற்பாடு அந்த மூல காய்ச்சலுக்கான சிம்டம்ஸ்லாம் வரும். சோ என்னென்ன சிம்டம்ஸ்னு பாத்தீங்கன்னா, மெயினா தலைவலி வரும், காய்ச்சல் வரும், ஆல்டர்ட் சென்சோரியம். ஆல்டர்ட் சென்சோரியம்னா சுயநினைவு இல்லாம மாறி மாறி பேசுறது, குழப்பமா பேசுறது, ஜாஸ்தி தூக்கத்திலேயே இருக்கிறது, சரியா புரிஞ்சுக்காம பேசுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும். வலிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஹாலுசினேஷன்ஸ், அதாவது இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்றது. அண்ட் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இட் வில் கோ அப் டு டெத். ஓகே, சோ இந்த நோயினுடைய சிவியாரிட்டி ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், 100 பேருக்கு இந்த நோய் வந்ததுன்னா மினிமம் 2ல இருந்து மேக்சிமம் 3 பேர் தான் நம்மளால காப்பாற்ற முடியும். சோ கிட்டத்தட்ட 97 to 98% ஃபெட்டாலிட்டி, கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் உள்ளதுதான் இந்த நோய். சோ அதனால இந்த நோயில இருந்து நம்ம மேக்சிமம் ப்ரிவென்ஷன் தான் நமக்கான பெஸ்ட் ஆப்ஷன். சோ இது வந்ததுக்கு அப்புறம் கியூருங்கிறத விட இதை வராம தடுக்கிறது தான் நம்மளால இத நல்ல வேலை எதிர்கொள்ள முடியும்னு பாத்தீங்கன்னா அதுதான். சோ இது எப்படி எல்லாம் பரவுதுன்னா, இந்த ஸ்விம்மிங் பூல்ஸ் ப்ராப்பரா நம்ம குளோரினேட் பண்ணோம்னா இது பரவாது. ரெண்டாவது, யூவி லைட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நல்ல மழை பெஞ்ச பிறகு இந்த குளங்கள்ல, குட்டைகள், ஆத்துகள்ல இதுல மாதிரி குளிக்கிறத கொஞ்ச நாளைக்கு நம்ம தவிர்த்துக்கலாம். நோஸ் கிளிப்ஸ் பயன்படுத்தலாம். ஏன்னா மெயினா நோஸ் மூலமா உள்ள போய் தான் இந்த வாட்டர் வந்து இட் இஸ் காசிங் த டிசீஸ்ங்கிறதுனால இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு. பட் ஸ்டில் சிவியாரிட்டி ரொம்ப அதிகங்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இது ஈஸியா வந்து மக்கள்ல இருந்து இன்னொரு மக்களுக்கு பரவாது. மனிதர் டு மனிதர் இது பரவாது. அந்த மாதிரி this doesn't spread. இந்த தண்ணி உள்ள போறது மூலமா தான் வரும். சோ அதனால நம்ம இதை பார்த்து ரொம்ப பயப்படவும் தேவையில்லை. இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி தடுக்கணும்னா, இதை நம்ம கொஞ்ச நாள் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி குளங்கள்ல, குட்டைகள்ல, நீச்சல் குளங்கள்ல குளிக்காம இருக்கிறது மூலமா நம்ம தவிர்த்துக்கு. தேங்க்யூ சோ மச்.